நமஸ்தே, வெல்கம் டு இர்ஃபானாஸ் ஹிந்தி டியூஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியமா பாட்டிய புஸ்தக். ஸோ இதில் இருக்கிற தூஸ்ரா பத்ரு செகண்ட் பேப்பரில் இருக்க பாக் 4 கஹானியிலேருந்து 4th கஹானி தான் நம்ம பார்க்க போகிறோம். மீன்ஸ் 4th ஸ்டோரி பார்க்க போகிறோம். பேர் என்ன அப்படின்னா மௌன் ஹி மந்த்ர் ஹை. வாங்க பார்க்கலாம். மௌன் ஹி மந்த்ர் ஹை. ஸோ மௌன் ஹி மந்த்ர் ஹே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌனமாக இருக்கிறது தான் மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எந்தெந்த மாதிரியான இடத்துல சப்போஸ் ஒருத்தவங்க கோவம் ஆகுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம மௌனமாக இருக்கிறது தான் நன்மை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. வாங்க ஸ்டோரிக்கு போகலாம். சிவப்பா और கௌரி दोनों பதி பத்னி தே. ஸோ சிவப்பா அண்ட் கௌரி இவங்க 2 பேரும் யார் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாங்க. வே தோனும் கரம் ஸ்வபாவ் கே தே. அவங்க 2 பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருந்தாங்க. ரொம்ப கோவப்படக்கூடியவங்களான கேரக்டர். ஸ்வபாவ் அப்படின்னா கேரக்டர், ஓகேவா. கரம் ஸ்வபாவ் அப்படின்னா ரொம்பவுமே கோபமான கேரக்டராக இருந்தாங்க. வே छोटी छोटी बातों को लेकर झगड़ा करते थे. அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம். झगड़ा சண்டை, ஓகேவா. ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. अक्सर पति अपनी पत्नी पर हाथ भी उठाता था. ஸோ அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு தன்னுடைய ஒய்ஃப் மேலே கை ஓங்கவும் செஞ்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்கே காரன் உன்கா கர் நரக்ஸா பன் கயா தா. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீடு ஒரு நரகம் மாதிரி ஆயிடுச்சான். स्वादिष्ट भोजन भी उनके लिए जहर सा बन गया था. स्वादिष्ट भोजन அப்படின்னா ரொம்ப டேஸ்டான சாப்பாடு கூட அவங்களுக்கு எந்த மாதிரி இருந்தது, ஒரு பாய்சனஸாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. एक दिन उनके गांव में एक साधु महात्मा आए. ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் வந்துட்டு ஒரு சாது வந்தார். वे लोगों को चमत्कार की कहानियाँ सुनाते थे और उपदेश भी देते थे. அவங்க அந்த சாது மகாத்மா வந்துட்டு பீப்புளுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மேஜிக் மாதிரியான ஸ்டோரிஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல நல்ல உபதேசங்களையெல்லாம் வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தாங்களாம். सैकड़ों लोग उनके दर्शन के लिए दूर दूर से आते थे. ஸோ கோடிக்கணக்கான பீப்புள்ஸ் எல்லாம், சைக்டோ மீன்ஸ் அந்த பீப்புள்ஸ் எல்லாம் அவங்களோட தரிசனத்துக்காக வந்து ரொம்ப தூரமாக இருந்தெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. கௌரி भी उस साधु के पास गई. கௌரியும் வந்துட்டு அந்த சாது மகாத்மா கிட்ட போகிறாங்க. उसने साधु को अपने घर की हालत कर सुनाई और अपने पति को சுதார்னே கா உபாய் பி பூச்சா. ஸோ அந்த சாது கிட்ட போயிட்டு தன்னோட வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. மீன்ஸ் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்க மேலே கோவப்படுறதையும் கை ஓங்குறதையும் இந்த மாதிரி அவங்களுடைய ஸ்டோரிஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் பற்றின விஷயங்கள் எல்லாம் அந்த சாது மகாத்மா கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட இதுக்கான ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறாங்க. ஐடியா ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். உப்பாய் அப்படின்னா ஐடியா, ஓகேவா. அவங்கள திருத்தறதுக்கான ஏதாவது ஐடியா ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. साधु ने गौरी के हाथ में चावल के 2 दानों से भरी एक बोतल दी और कहा, जब तुम्हारे पति गुस्से में आकर बातें करना शुरू कर देते हैं तब तुम इन चावल के दानों को मुंह में डाल लेना. ஸோ சாது வந்துட்டு கௌரியோட கையில் வந்துட்டு சாவல்கே தானோசி பரி ஏக் போத்தல். ஸோ அரிசியோட பருக்கை, அந்த அரிசி பருக்கையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதால் நிறைஞ்ச ஒரு பாட்டில் வந்துட்டு அவங்க கையில் கொடுக்குறாங்க. அண்ட் சொல்கிறாங்க, ஜப் தும்ஹாரே பதி குஸ்ஸே மே ஆக்கர் பாத்தேன் கர்னா ஷுரு கர் தேத்தே ஹேன். எப்பெல்லாம் உன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கோவப்பட்டு, குஸ்ஸா மீன்ஸ் கோவம், ஓகேவா, கோவத்தில் வந்து பேச ஆரம்பிக்கிறாரோ அப்போது நீ இந்த பாட்டிலில் இருக்கிற அந்த அரிசி பருக்கைகளை எடுத்து வாயில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. थोड़ी ही दिनों में तुम्हारा घर स्वर्ग बन जाएगा. கொஞ்ச நாள்லேயே உன்னுடைய வீடு ஸ்வர்க்கம் மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு. सदा की तरह शिवप्पा ने घर आते ही अपनी पत्नी को गालियाँ देना शुरू कर दिया. சதா கி தரா எப்பவும் போல் சிவப்பா என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய வீட்டுக்கு வந்தோடனே தன்னுடைய ஒய்ஃபை வந்துட்டு காலியா அப்படின்னா திட்டுறதுக்கு, ஓகேவா, வார்த்தைகள் பேச வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாரு.
तुरंत गौरी ने चावल के दानों को मुंह में डाल लिया. உடனே கௌரி என்ன பண்றாங்க, அந்த அரிசி பருக்கைகளை எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்கிறாங்க. पति की गालियां सुनकर गौरी को गुस्सा आया, लेकिन मुंह में चावल के दाने होने के कारण वह चुप रही. ஸோ தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு தன்னை திட்டுறதை கேட்டுட்டு கௌரிக்கு ரொம்ப கோபம் வருது. ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க, வாயில் அந்த அரிசி பருக்கை இருக்கிறதுனால வந்துட்டு அவங்க அமைதியாக இருந்துக்கிறாங்க. जब पत्नी चुप रही तो पति को आश्चर्य होने लगा. அப்போது ஒய்ஃப் வந்துட்டு எப்போ சும்மா இருந்தாங்க, மௌனமாக இருந்தாங்களோ அப்போது அந்த ஹஸ்பண்ட்க்கு ஆச்சரியமாக ஆரம்பிச்சு, என்னடா இது, எப்போவுமே நம்மளை வந்துட்டு நம்ம திட்டும்போது நம்மளுக்கு போட்டி போட்டு நம்மளை திட்டுவாளே, இப்போ வந்துட்டு அமைதியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். சில்சிலா 4-5 தின் தக்க சல்தா ரஹா. இதே மாதிரி 4-5 நாள் வந்துட்டு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்ததாம். धीरे धीरे சிவப்பா का हृदय बदलने लगा. மெதுவாக சிவப்பாவுடைய மனசு என்னாச்சு, அப்படியே மாறிட்டே வந்துச்சான். கௌரி கே பிரதி உஸ்கா திருஷ்டிகோன் भी बदलने लगा. கௌரி மேலே இருந்த கண்ணோட்டமும் அவருக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு. अब சிவப்பா को अपनी மூர்க்கதா महसूस होने लगी. இப்போ சிவப்பாக்கு தன்னுடைய முட்டாள்தனம் வந்துட்டு அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. वह एक दिन गौरी के पास गया और अपने दुर्व्यवहार के लिए क्षमा मांगने लगा. ஸோ ஒரு நாள் அவர் என்ன பண்ணுறாரு, கௌரி பக்கத்தில் போயிட்டு, ஸோ நான் இந்த மாதிரி தேவையில்லாமல் உங்ககிட்ட நல்லபடியாக நடக்காமல் தப்பாக நடந்துக்கிறேன், உன்னை கெட்ட வார்த்தையில் பேசுகிறேன், ஸோ அதனால என்ன நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. ஷமா மாங்கனே லகா அப்படின்னா மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. உஸ்னே கௌரி சே கஹா मैं ராட்சஸ் ஹூ தும் தேவி ஹோ. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு கௌரி கிட்ட, நான் ராட்சசன், நீ வந்துட்டு ஒரு தேவி அப்படின்னு சொல்லிட்டு. मैंने तुमको कई कष्ट दिए, நான் உனக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்தேன். कई उपशब्द का प्रयोग भी किया. ஸோ நான் எவ்வளோ கெட்ட வார்த்தைகளையும் வந்துட்டு நான் உங்ககிட்ட யூஸ் பண்ணேன். லேக்கின் தும்னே பதிலே மே குச் நஹி கஹா, ஆனால் நீ அதுக்கு பதிலாக எதுவுமே பேசலை. मैं आगे तुम पर कभी अत्याचार नहीं करूँगा, तुम मुझे माफ़ कर दो. இனிமேல் நான் உன் மேலே எந்த ஒரு கொடுமையும் பண்ண மாட்டேன், நீ என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. गौरी ने प्रेम से अपने पति की ओर देखा. ஸோ கௌரியும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அன்பாக தன்னுடைய ஹஸ்பண்டை பார்க்குறாங்க. பதி கி ஆங்கோ சே ஆசு ப ரஹே தே. ஸோ ஹஸ்பண்டுடைய கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துட்டு அப்படியே கொட்டிகிட்டு இருக்குதான், ஏன்னா அவர் தன்னுடைய தப்பை உணர்ந்துட்டார். கௌரி को भी अपनी गलतियाँ महसूस हुई और रोते हुए अपनी पति से माफ़ी मांगने लगी. ஸோ கௌரிக்கும் தன்னுடைய தப்பு ஃபீல் பண்ணிவிட்டு அவங்களும் அழுதுட்டு தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தாங்க. अब उनका घर स्वर्ग बन गया. இப்போ அவங்களுடைய வீடு ஸ்வர்கமாக மாறிடுச்சு. மௌன தாரண மனுஷக்கு ஹிருதயமே பரிவர்த்தன் லாத்தா ஹே. ஸோ நம்ம மௌனத்தை கடைபிடிக்கிறது மனுஷனுடைய இதயத்தில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வருது அப்படின்னு சொன்னாங்க. பரிவர்த்தன் மீன்ஸ் சேஞ்சஸ், ஓகேவா. ஹிருதய பரிவர்த்தன் நரகுக்கோ ஸ்வர்க் பனாத்தா ஹே. ஸோ மனம் மாற்றம் தான் வந்துட்டு இந்த நரகத்தை ஸ்வர்க்கமாக மாற்றுது. மௌன் சே படுகர் கோயி மந்த்ர நஹி ஹே. எஸ், மௌனத்தை மிஞ்சின வேறு எந்த ஒரு மந்திரமும் இந்த உலகத்துலேயே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். अभ्यास பார்த்துடலாம். अभ्यास फर्स्ट वन பார்த்தீங்கன்னா निम्नलिखित प्रश्नों का उत्तर लिखिए. सो क्वेश्चन आंसर्स. फर्स्ट क्वेश्चन வந்துட்டு சிவப்பா और गौरी का घर नरक सा क्यों बना. சிவப்பா அண்ட் கௌரியோட வீடு நரகம் மாதிரி ஏன் மாறிச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவப்பா और गौरी दोनों गरम स्वभाव के थे. சிவப்பா கௌரி ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப கோவமான கேரக்டரில் இருந்தாங்க. दोनों हमेशा लड़ते थे. ரெண்டு பேரும் டெய்லி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அக்சர் பதி பத்னி பர் ஹாத் भी उठाता था. ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃப் மேலே கையும் ஓங்க செஞ்சுட்டு இருந்தார். இன் காரணம் சே உன்கா கர் நரக் சா பன் கயா. இந்த காரணங்களால வந்துட்டு இவங்களோட வீடு நரகமாக மாறிடுச்சு. த செகண்ட் கொஷின் இஸ் சாது நே கௌரி கோ கौन सा उपाय बताया. ஸோ அந்த சாது கௌரிக்கு என்ன ஐடியா சொன்னார்.
साधु ने गौरी के हाथ में चावल के दोनों दानों से भरी एक बोतल दी और कहा कि जब उनके पति गुस्से में आकर बातें करते हैं तब चावल के दानों को मुंह में डाल लेना. ஸோ சாது வந்துட்டு கௌரியோட கையில் வந்துட்டு ஒரு அரிசி பருக்கையால் இருக்கிற ஒரு பாட்டில் கொடுத்தாரு. எப்பெல்லாம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கோவமாக வந்து பேசுவாரோ அப்பெல்லாம் அந்த பாட்டிலில் இருக்க அரிசி பருக்கை எடுத்து வாயில் போட்டுக்க சொல்லி சொன்னார். தேர்டு கொஷின், சிவப்பா और गौरी का घर कैसे स्वर्ग बना. சிவப்பா அண்ட் கௌரியோட வீடு எப்படி ஸ்வர்க்கமாக மாறுச்சு. गौरी ने साधु की बातें का अनुसरण किया. கௌரி வந்துட்டு சாது என்ன சொன்னாரோ அப்படியே அவங்க பேச்சை கேட்டாங்க. பதி ஜப் गुस्से में आकर गालियाँ देते तो गौरी चावल के दानों को मुंह में डालकर चुप रहने लगती. ஸோ எப்பெல்லாம் வந்துட்டு தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு கோவமாக வந்துட்டு வார்த்தைகள் பேச வந்தாரோ அப்போல்லாம் கௌரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அரிசி பருக்கையை எடுத்து வாயில் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அமைதி ஆயிடுறாங்க. धीरे धीरे சிவப்பா का हृदय बदलने लगा. மெதுவாக அப்படியே சிவப்பாவுடைய மனசு மாற ஆரம்பிச்சிருச்சு. घर में शांति हुई और घर स्वर्ग बन गया. வீட்டில் அமைதி நிலவுச்சு அண்ட் வீடு என்னாச்சு ஸ்வர்க்கமாக மாறிடுச்சு. फोर्थ क्वेश्चन, कहानी की सीख क्या है. ஸோ இந்த கதையுடைய மாரல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. कहानी की सीख है मौन रहने से अनेक परेशानियाँ दूर हो जाती हैं. ஸோ கஹானியோடைய சீக்கு என்ன அப்படின்னா மௌனமாக இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகிடுது. மௌன் ஹி மந்த்ர ஹே, மௌனம்தான் மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன் பாருங்கள். மௌன் ஹி மந்த்ர ஹே கஹானி கா சாரங்ஷ் லிக்கியே. ஸோ மௌன் ஹி மந்த்ர ஹே அந்த ஸ்டோரியுடைய எஸ்ஸே எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவப்பா और गौरी दोनों पति पत्नी थे. शिवप्पा अண்ட் கௌரி ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. दोनों गरम स्वभाव के थे. ரெண்டு பேருமே ஒரு கோவமான கேரக்டராக இருந்தாங்க. दोनों हमेशा लड़ते थे. ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. அக்சர் பதி பத்னி பர் ஹாத் பி உठाता था. ரெகுலராக நம்ம அந்த கொஷின்ஸில் பார்த்ததே தான் இங்கே ரிப்பீட்டடாக வரும். ஸோ அடிக்கடி வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃப் மேலே கையும் ஓங்கிட்டு இருந்தார். इन कारणों से उनका घर नरक सा बन गया था. एक दिन उनके गांव में एक साधु आए. ஸோ இந்த காரணத்தினால அவங்க வீடு வந்துட்டு நரகமாக மாறிடுச்சு. ஒரு நாள் அவங்க ஊருக்கு ஒரு சாது வந்தார். கௌரி உன்கே பாஸ் கயி और अपनी कहानी सुनाई. கௌரி அவங்க கிட்ட போய் தன்னுடைய கதையை சொல்கிறாங்க. साधु ने गौरी के हाथ में चावल के दानों से भरी एक बोतल दी और कहा कि जब उनके पति गुस्से में आकर बातें करते हैं तब चावल के दानों को मुंह में डाल लेना. ஸோ சாது வந்துட்டு கௌரியோட கையில் வந்துட்டு ஒரு அரிசி பருக்கையால் நம்பின பாட்டில் கொடுக்குறாங்க அண்ட் சொல்கிறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் எப்போல்லாம் கோவமாக வந்து பேச ஆரம்பிக்கிறாரோ அப்போல்லாம் அந்த அரிசி பருக்கை எடுத்து வாயில் போட்டுக்கணும் அப்படின்னு. थोड़े ही दिनों में तुम्हारा घर स्वर्ग जैसा हो जाएगा. கொஞ்ச நாள்லேயே உன்னை வீடு ஸ்வர்க்கம் மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, इसके बाद शिवप्पा जब भी गुस्से में आकर गालियाँ देते तो गौरी चावल के दानों को मुंह में डाल लेती थी और बदले में कुछ कहे बिना चुप रह जाती थी. ஸோ இதுக்கப்புறம் சிவப்பா எப்போல்லாம் தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு கெட்ட வார்த்தைகள் சொல்ல ஆரம்பிக்கிறாரோ அப்போல்லாம் அந்த அரிசி பருக்கை எடுத்து வாயில் போட்டுடுவாங்களாம். அவங்க பேசுறதுக்கு பதிலாக இவங்க மௌனமாக இருந்துருவாங்களாம், எதுவுமே சொல்லாமல். ஏன்னா வாயில் அரிசி பருக்கை இருக்குது, அதை வாயிலேருந்து முழுங்கிறதுக்கு முன்னாடி எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன் தான் வச்சுருப்பாரு. அதனால் गुस्सा होने पर भी मुंह में चावल होने के कारण वह बोल नहीं पाती थी. கோவம் வரும், ஆனாலும் வந்துட்டு வாயில் அந்த அரிசி பருக்கை இருக்கிறனால எதுவுமே அவங்களால சொல்ல முடியாதான். यह देखकर शिवप्पा को आश्चर्य हुआ. இதை பார்த்தோன்னே சிவப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. धीरे धीरे उनका हृदय बदलने लगा. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய மனசு மாற ஆரம்பிச்சிருச்சு. கௌரி கே பிரதி உன்கா திருஷ்டிகோன் பதல்னே லகா. கௌரி மேலே இருக்க அவருடைய கண்ணோட்டம், திருஷ்டிகோன்னா கண்ணோட்டம், மாற ஆரம்பிச்சது. பதி பத்னி दोनों अपनी अपनी गलतियां के लिए पछताने लगे. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் தன்னுடைய தப்பை உணர்ந்து ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. चलते चलते उनका घर स्वर्ग जैसा हो गया. போக போக அவங்க வீடு என்ன ஆயிடுச்சு, ஸ்வர்க்கம் மாதிரி ஆயிடுச்சு. कहानी की सीख है मौन रहने का
मौन रहने से अनेक परेशानियाँ दूर हो जाती है. ஸோ இந்த ஸ்டோரியோடைய மாரல் என்ன அப்படின்னா, மௌனமாக இருக்கிறனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தன்யவாத்.